இப்ப நீங்க பார்த்த காணொளி ஒண்ணும் ஆந்திரால நடக்கலங்க. இங்க தமிழ்நாட்டுல மதுரையில நடந்திருக்கு. அதாவது சொக்கநாதப்பட்டி கிராமத்துல தெலுங்கை தாய்மொழியை கொண்ட ஒரு கும்பல் தமிழர்கள் யாரும் எங்க கிராமத்துக்குள்ள வரக்கூடாதுன்னு அவங்களை தடுத்து நிறுத்தி அடிச்சு விரட்டி வன்முறையில ஈடுபட்டிருக்காங்க. இது 2 நாளுக்கு முன்னாடி நடந்திருக்குங்க. இப்ப இந்த சம்பவம் சோசியல் மீடியால மிகப்பெரிய வைரலா போயிட்டு இருக்கு. தமிழர்கள் மத்தியில ஒரு பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. ஏன் இப்ப இவங்க இந்த வன்முறையில ஈடுபட்டிருக்காங்கன்னா, மதுரை திருமங்கலம் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் டாக்டர் முனிஷ் அவர்களுக்கு ஆதரவாக நாம் தமிழர் உறவுகள் சொக்கநாதப்பட்டி கிராமத்துக்கு பரப்புரையில ஈடுபட்டிருக்காங்க. அப்ப இங்க ஓட்டு கேட்டு யாரும் வரக்கூடாது, நாங்க தெலுங்கர்கள் தான் பெரும்பான்மையாளர்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்கள அடிச்சு விரட்டிருக்காங்க. வயதானவர்கள் கூட பார்க்காம பிடிச்சு தள்ளியிருக்காங்க. நம்ம கட்சி கொடியே தூக்கி வீசியிருக்காங்க. இந்த அராஜக போக்குல ஈடுபடுறதுக்கான காரணம் யாருன்னா இந்த திராவிட கட்சிகள் தாங்க, குறிப்பா திமுக. ஏன்னா அங்க தெலுங்கர்கள் அதிகமா வசிக்கிறாங்க. அவங்களுடைய ஓட்டை பறிக்கிறதுக்கு இந்த மாதிரி கேவலமான வேலையில ஈடுபட்டிருக்குங்க. இப்படிதாங்க இந்த திமுக ஏற்கனவே ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் அப்ப தெலுங்கை தாய்மொழியை கொண்ட அருந்ததியினர் அந்த பகுதியில் அதிகமா வாழ்றாங்க. அவங்களுடைய ஓட்டை பறிக்க நாம் தமிழர் கட்சி ஏதோ அந்த மக்களுக்கு எதிராக செயல்படுற மாதிரியும் அண்ணன் சீமான் அவர்கள் தவறாக பேசிட்டதாக பொய்யா ஒரு பரப்புரையை செஞ்சு வன்முறையில ஈடுபட்டாங்க. ஆனா நாம் தமிழர் கட்சி எந்த தேசிய மக்களுக்கும் எதிராக செயல்படுறதும் இல்ல, சிந்திக்கிறதும் இல்ல. பொதுவாவே தமிழர்கள் உலகம் தழுவி நேசிக்கக்கூடியவர்கள். எந்த தேசிய மக்களுக்கு அநீதி நடந்தாலும் கண்ணீர் வடித்து அவங்களுக்காக குரல் கொடுப்பவர்கள். அப்படி இருக்கும்போது இங்கேயே நீண்ட காலமா அண்ணன் தம்பியா உறவா பழகிட்டு வரும் பிற தேசிய மக்களுக்கு எதிராக நாங்க செயல்படுறோம் அப்படின்னு ஒரு கட்டமைப்பு பண்றது ரொம்ப தப்பு, அபத்தமானது. சொல்ல போனா தமிழர்களுக்கு எதிராக தான் தொடர்ந்து அநீதி நடந்துகிட்டே இருக்கு. தமிழ்நாட்டின் அண்டை மாநிலமான கேரளா, கர்நாடகா, ஆந்திரா இவங்க எல்லாம் தமிழ்நாட்டுக்காக நாங்க தண்ணி தர மாட்டோம், மீறி கேட்டா அங்க உள்ள தமிழர்களை அடிச்சு விரட்டுறாங்க. அதுவே தமிழ்நாட்டுல உற்பத்தி ஆகிற மின்சாரத்தை பகிர்ந்துக்கிறாங்க. இந்திய இறையாண்மைக்கு உட்பட்டு அனைத்து தேசிய மக்களையும் ஆறதளவு நேசிக்கிறது தமிழர்கள். நாங்க தேசப்பற்றோட இருக்கிறோம். அவரவர் மாநிலத்தை அந்தந்த தேசிய மக்கள் ஆள்வது போல இங்க தமிழ்நாட்டையும் தமிழ ஆளணும் அப்படின்ற தார்மீக உரிமையை தாங்க நாங்க கேட்கிறோம். பிற மொழியாளர்களை விரட்டி அடிப்போம் நாங்க சொல்லலைங்க. இந்த மண்ணை ஆண்ட ஆளுகின்ற திராவிட கட்சிகள் பிற மொழியாளர்களா இருந்துகிட்டு தங்களுடைய அடையாளத்தை மறைச்சு திராவிடன்ற போர்வையில தமிழர்களை ஏமாத்தி தமிழ் மொழியை அழிச்சு இங்க உள்ள கனிம வளங்கள் எல்லாத்தையுமே கொள்ளையடி இந்த நிலத்தை மனிதர்கள் வாழ தகுதியற்ற ஒரு நிலமா மாத்திட்டு வர்றது மட்டும் இல்லாம சாராயத்தை தமிழர்களுக்கு ஊத்தி கொடுத்து குடிக்க வச்சு அவங்களுடைய வாழ்க்கையும் சீரழிச்சிட்டு வர அந்த அரசியல்வாதி தான் நாங்க எதிர்க்கிறோம். இதை புரிஞ்சுக்கிட்டு இந்த மண்ணுல நீண்ட காலமா வாழ்கின்ற பிற மொழியாளர்கள் நாம் தமிழர் கட்சியை ஏத்துக்கிட்டு கட்சியில பயணிக்கிறாங்க, வேட்பாளரா நிக்கிறாங்க, வாக்களிச்சு ஆதரவும் தெரிவிக்கிறாங்க. அதனால இந்த திராவிட கட்சிகளுக்கு நான் சொல்ல வர்றது என்னன்னா, இனியும் உங்க பாச்சா பலிக்காது. இப்ப வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல்ல அது பிரதிபலிக்கும். இதுல இருந்து நாம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, தமிழர்களாகிய நாம ஒன்றுபடணும். குறிப்பா தமிழ் முதலாளிகள் கிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். இத்தனை ஆண்டு காலம் இங்க ஆளுகின்ற மத்திய மாநில அரசுகள் கார்பரேட் முதலாளிய கிட்ட தேர்தல் பத்திரம் மூலம் பல ஆயிரம் கோடி வாங்கிக்கிட்டு அவங்களுக்கு ஆதரவாக இங்க வியாபாரம் செய்யறதுக்கு பல்வேறு வகைகளை செஞ்சு கொடுத்திருக்காங்க. இதனால நம்மளுடைய பிசினஸ் பெரிய அளவுல அடி வாங்கியிருக்கு. நீங்க இது நாள் வரைக்கும் எந்த கட்சி வேணாலும் ஆதரிச்சிருந்திருக்கலாம். ஆனா இனி நமக்கு நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் ஒரே ஒரு ஆதாயம். ஏன்னா நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் தற்சார்பு மூலயமா பொருளாதாரத்தை மேம்படுத்தி நம்மளுடைய தொழில் வளத்தை பெருக்கிறதுக்கு பல்வேறு திட்டங்களை வகுத்து வச்சிருக்காங்க. அதனால நாம் தமிழர் கட்சி ஆட்சியில் அமைய உறுதுணையா இருங்க. அப்பதான் நம்ம இழந்த பிசினஸை மீட்டு உருவாக்கம் பண்ண முடியும். இது மட்டும் இல்லைங்க, ஸ்கிரீன்ல தெரியுற இந்த வெப்சைட்டுக்கு இந்த தேர்தல் பயணத்துக்காக உங்களால முடிஞ்ச நிதி பங்களிப்பை நீங்க கொடுக்கணும்னு நான் இந்த காணொலி மூலமா வேண்டி கேட்டுக்கிறேன்.